വയനാട് ജില്ലയിൽ ഇന്ന് റെഡ് അലേർട്ടാണ്. കനത്ത മഴയ്ക്ക് പിന്നാലെ കൽപ്പറ്റ കൈനാട്ടിയിൽ മലവെള്ളപ്പാച്ചിലുണ്ടായി. മലയ്ക്ക് മുകളിലെ തടയണകൾ തകർന്ന് വെള്ളവും പാറകളും ബൈപ്പാസ് റോഡിലേക്ക് പതിച്ചു. ഇതുവഴിയുള്ള ഗതാഗതം ഏറെ നേരം സ്തംഭിച്ചു. പോലീസും ഫയർഫോഴ്സും എത്തിയാണ് ഗതാഗതം പുനഃസ്ഥാപിച്ചത്. സുർജിത്ത് അയ്യപ്പത്ത് വിവരങ്ങൾ. അനുജ, ശക്തമായ മഴ ഇടവിട്ട് ഉണ്ടാകുന്നു എന്നുള്ളതാണ് വയനാടിന്റെ പ്രത്യേകത. അത് പല മേഖലകളിലും മഴ പെയ്യുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് തലപ്പുഴ, അതോടൊപ്പം തന്നെ പേരിയ ഉൾപ്പെടെയുള്ള പ്രദേശങ്ങളിൽ മഴയുണ്ട്. മാനന്തവാടി മേഖലയിൽ മഴയുണ്ട്. തൊണ്ടർനാട് മേഖലയിൽ മഴയുണ്ട്. കൽപ്പറ്റ ഉൾപ്പെടെയുള്ള സ്ഥലങ്ങളിൽ ഇടവിട്ട് മഴ പെയ്യുന്നു. ഇപ്പോൾ ഇടയ്ക്കിടെ പെയ്യുന്ന ഒരു സാഹചര്യം ഉണ്ട്. റെഡ് അലേർട്ടാണ്. സ്വാഭാവികമായും ജാഗ്രത തുടരണമെന്നുള്ള നിർദ്ദേശമാണ് നൽകിയിട്ടുള്ളത്. ഇന്ന് വയനാട്ടിൽ വിദ്യാലയങ്ങൾക്ക് അവധിയായിരുന്നു. ബോച്ചെ 1000 ഏക്കറിൽ നിന്ന് 1000 ബൈക്കുകളുമായി കർണാടക വരെ കലാം ബുക്ക് ഓഫ് വേൾഡ് റെക്കോർഡ്സിലേക്ക് എൻട്രിയുമായി ബൈക്ക് റാലി പ്ലാൻ ചെയ്തുവല്ലോ. മോശമായ കാലാവസ്ഥയെ തുടർന്ന് അഡ്വഞ്ചർ പാർക്കുകളുടെ പ്രവർത്തനവും ട്രക്കിംഗ് വിനോദങ്ങളും താൽക്കാലികമായി ഈ ആഴ്ച നിർത്തിവെക്കണമെന്ന് വയനാട് കളക്ടറുടെ ഉത്തരവ് കൂടി പരിഗണിച്ചിട്ടാണ് നമ്മുടെ പരിപാടി അടുത്ത മാസം, അതായത് ഓഗസ്റ്റ് 31, സെപ്റ്റംബർ 1 എന്നീ ശനി ഞായർ ദിവസങ്ങളിൽ നമുക്ക് കെങ്കേങ്ങമായി ആടിച്ചു പൊളിക്കാം. So conquer the world with love. Love you, everybody. You're on Boche. மோசமான வானிலை காரணத்தினால வயநாடு ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. 1000 பைக்கர்ஸுக்கு தங்கும் விடுதியிலிருந்து எல்லா ஈவெண்ட்டும் மொத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ தான் மேலிடத்துலேருந்து தகவல் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை வயநாடை நோக்கி பயணிக்காமல் சென்னை நோக்கி போகலான்ட்டு கிளம்பிட்டேன். கூகுள் மேப்பில் பைக் மோடு போட்டு ட்ராவல் பண்ணால் என்னென்னலாம் பிரச்சனை வருன்றது தெரிஞ்சிருந்தாலும் அனுபவ ரீதியாக இன்றைக்கி நல்லாவே அனுபவிச்சிட்டேன். நம்ம பெங்களூர்லேருந்து மைசூருக்கு கனகாபுரம் ரோடு வழியாக வந்தோம். ரிட்டர்ன் போகிறப்ப மைசூருடைய பிரதான எக்ஸ்பிரஸ் வேக்கு வழியாகவே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் கூகுள் அக்கா இங்கே ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே மேப்பு கண்டினியூ ஆகுது, ஆனால் ரோடு இல்லை. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஷார்ட்கட்டில் போனேன். கூகுளும் அதுக்கேற்ற மாதிரி அங்கிட்டு போன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆக்ஸார் ஹெல்மெட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் இதை வாங்கினேன். ஆனால் மேலே இருக்கிற ஏர்வெண்ட் வழியாக ஒரு 8 மணி நேரம் மழையில் பயணித்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக உள்ளே இறங்கிருச்சு. கண்டிப்பாக சொல்லுவேன், ஏர்வெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். கண்ணு கெட்டுன தொலைவில் பைபாஸ் ரோடு தெரிஞ்சாலும் இங்கே ரோடு கண்டினியூ ஆகலை. சரி போகலான்னு பார்த்தாலும் இடையில ஒரு பெரிய பைப்புக்காக தோண்டி போட்டு வச்சுறாங்க. மைசூர் பெங்களூரில் இன்னும் மேப்பு சரியான முறையில் அப்டேட் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். தெருக்கு தெரு நாயோட பிரச்சனை நம்ம ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும் இருக்குன்றதை நல்லாவே உணர்ந்துட்டேன். என்னதான் ஷூவு ஜாக்கெட்டு போட்டிருந்தாலும் ஒரு கடி கடிச்சா 2 பல்லு உள்ள இறங்காதான் என்ன? அந்த சைடு நிறைய தண்ணீர் தேக்கம் இருக்குன்றனால தான் இங்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கேயும் ரோடு ரொம்பவுமே ஸ்லிப்பரியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் சாலையும் இன்னும் வரலை. சவுத் சைடில் எனக்கு தெரிஞ்சு மைசூர் டு பெங்களூர் தான் ஃபஸ்ட்டு வந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் போயிட்டு எக்ஸிட் ஆகாமல் திருப்பி விடப்பட்ட அனுபவம் நல்லாவே இருக்குது. இங்கே எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் பைக்ஸ் நாட் அலவுடுன்னு தெளிவாக எழுதி போட்டிருந்தாங்க. அதனால் சர்வீஸ் ரோட்லேயே என்னோடய பயணத்தை தொடர்ந்தேன். சர்வீஸ் ரோடு காலியாக இருந்தாலும் இதில் பயணிக்கிற வாகனங்கள் முன்னுக்கு முரணாக தான் பயணிக்கிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் நிறையா வண்டி ஹை ஸ்பீட்லேயே வந்துச்சு. அதில் போட்டிருக்க ஸ்பீட் பிரேக்கர் உங்களை ரொம்பவுமே டயர்டாக்கிரும். வெளியே கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கப்படலை. ஆனால் ட்ராவல் பண்ணுறப்ப உடம்போட உஷ்ணம் தண்ணீரை நிறைய வத்த செய்யும். தண்ணீர் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. மழையில் 8 மணி நேரம் ஓட்டினதுக்கப்புறம் ஹெல்மெட்டோட வெண்ட் வழியாக உள்ள தண்ணி இறங்கி என்னுடைய சூட்டு கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. அதை முழுமையாக காய வைக்கலனாலும் இன்றைக்கி நான் ரிட்டர்ன் பண்ணணுன்றதுனால ஈரப்பதத்திலேயே வண்டியை ஓட்டிகிட்டு போனேன். மைசூர் மலை வழி பயணம் மழையில் ஓட்டுறப்ப அதோடைய அனுபவம் ரொம்ப செல்ல செழிப்பாக இருந்துச்சு.
நைஸ் ரோடு ரொம்பவுமே நைஸாக இருக்குன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே முழுக்க முழுக்க சிமெண்ட் ரோடாலே போடப்பட்டிருக்கு. நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோடு ஒரு ப்ரைவேட். எப்படி இவ்வளோ பெரிய இடத்த ஆக்குபை பண்ணி ரோடு போட்டு பப்ளிக்கு விநியோகம் பண்ணுறாங்கன்றதே புரியல. பெங்களூரை சுற்றி போடப்பட்டுள்ள புது ஸ்பீட் பிரேக்கர்னால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த ஸ்பீட் பிரேக்கரை அவாய்ட் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஓரமாக வாகனத்தை வளைச்சி ஓட்டுறதை நானே நிறையா பார்த்தேன். பெரிய வாகனத்துலேருந்து சின்ன வாகனம் வரைக்கும் எல்லாரும் அந்த ஒரு லெஃப்ட்டே எடுக்கணும்னு நினைக்கிறப்ப மழையில் கண்ட்ரோலை இழந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. அதுலேயும் அதில் ஒரு 30-40 பயணம் பண்ணுறப்ப அதோட வைப்ரேஷனு மொத்தமாக நம்மளை காலி பண்ணிடும். வண்டியோடைய இன்ஜின் மாதிரியே என்னோட வயிறும் கபகபான்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மைசூரில் தொடங்கின இந்த பயணம் ஓசூருக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே நிறுத்தாமல் பயணத்தை தொடர்ந்தேன். இடையில மட்டும் 2 தடவை தண்ணி குடித்தேன். இப்படி கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறப்ப மழை வழி பயணத்தில் ஒரு 11-12 மணி போல் சூடாக பிரியாணி சாப்பிட்டா அதோடைய அனுபவத்துக்கு இங்கே வார்த்தை இல்லை. இது எப்படியோ டீ சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் வண்டியை நிறுத்தி அதை ஒழுங்காக ப்ராசஸாக நிப்பாட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். உங்கள் சூட்டை கலட்டிட்டு கடைக்குள்ளே போகணுன்னா 15 நிமிஷம் ஆயிரும். மினிமம் பிட் ஸ்டாப்பாக எடுத்தாலே ½ அன் ஹவர் ஆயிரும். இப்போ தெரியுதா ஏன் சின்ன பிட் ஸ்டாப் நான் எடுக்க மாட்டேன்றது. ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் க்ரூஸ் வண்டின்றனால உங்களை காலை ஸ்ட்ரெச் பண்ணி நிற்க முடியாது. பின்னாடி இருக்கிற ஃபுட் ரெஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த லெக் ஸ்ட்ரெச்சை நீங்கள் எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது. வண்டியோடைய சீரான வேகத்தை புரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஹிமாலயன் போன்ற வண்டியில் நீங்கள் செங்குத்தாக நிற்கிறப்ப வண்டியில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளிச்சிடலாம். அவெஞ்சர், ஹார்லி டேவிட்சன் போன்ற பெட் க்ரூசர் டைப்பில் உங்கள் கால் முன்னாடியே இருக்கிறனால நீங்கள் ஒரு ஈஸியான சேரில் உட்கார்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் மீட்டியார் 2த்துக்கும் நடுத்தரப்பில் இருக்குது. டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி ஒரு பயணத்தை தொடங்கினதுக்கப்புறம் இடையூறுகள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாம் மனநிலையை வச்சுக்கணும். இந்த வயநாடு ட்ரிப்பு இப்படி எண்டாகும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் மைசூர்லேயே என்னோடய பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன். இதே வயநாடு ட்ரிப்பை ஆகஸ்ட் 31 பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், அந்த தடவை வேறு ரூட்டில் வேறு விதமான பயணத்தை தொடர போகிறேன். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ரோட்டில் ஓட்டுறப்ப புதுவிதமான அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன நானே இன்னும் தயார் பண்ணிக்கணும்னு என்ன நானே சொல்லிக்கிறேன். போச்சி 1000 acre 1000 ride to be continued.